சீச்சி ஜீரோன்னு நீ அதெல்லாம் இல்லை. சூப்பர். தமிழ் கடவுள் முருகனை பற்றி போட்டான். வாழ்த்துக்கள் ப்ரோ. என்ஆர் மைசட். என்னைக்குமே நீ யாரு நான் யாரு கிடையாது. 2 பேரும் அண்ணன் தம்பி. அதனால தான் அவன் பேர் என்ஆர். பயலு கேட்டா கொடூரம். அதனை தொடர்ந்து இங்கே யூடியூப் வண்டி எடுக்காதீங்க. எங்க அம்மா வந்தவனே போவோம். யூடியூப் சேனல் எத்தனையோ பேர்த்த உலகத்துக்கெல்லாம் காட்டி நல் வாழ்க்கையும் எத்தனையோ பேர் திறமை உள்ளவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது யூடியூப் சேனல் தான். நாளைக்கு விடிய காலம் 6 மணிக்கு நீங்கள் பல்லு விளக்குறதுக்குள்ளே அவங்க விளக்கிடுவாங்க. உலகத் தமிழர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அத்தனை தமிழர்கள் கைபேசிக்கு இந்த ஒளிநாடாவை அனுப்பிவிடுவார்கள். இந்த மண்டபம் மறவர் தெருவிலே மல்லிகை மன்றத்தார்கள் வைத்த இந்நாடகத்தை யூடியூப் சேனல் தான். எல்லாருக்கும் தெரியும். தெய்வீக திருமணம் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா அவருடைய திருவுருவச் சிலை தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலக நாட்டிலே எல்லா இடத்துலையும் இருக்கு. உண்ணா முத்துராமலிங்க தேவரையா திருவுருவச் சிலை. ஆனால் ஆசிய கண்டம் இந்த உலகத்திலே மிக உயரமான சிலை எங்கே இருக்கிறது? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். மிக உயரமான சிலை ஆசிய கண்டத்திலே இருப்பது எந்த ஊர் என்றால் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம். என் தம்பி யூடியூப் எடுக்கக்கூடிய ஆறுமுகத்தேவர் மகன் முருகனுடைய ஊரில் தான். பத்மஸ்ரீ விவேக் ஐயா, நடிகர் விவேக் ஐயா பொறுக்கரங்களால் திறந்து வைத்த அந்த சிலை யூடியூப் தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து அங்கிருந்து வங்காச்சியா 1 மணிக்கு கிளம்பி வந்திருக்கேன். என்னுடைய புத்ரு, சின்ன புத்ரு, என் அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள உசிலங்குடியை சேர்ந்த குறிவினந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஐயா ட்ரெயின் வருதுயா, ட்ரெயின் வருதுங்கிட்டு வாங்க. இது சின்ன ட்ரெயினா, ஊன்னு சத்தம் வேற மாதிரி இருக்கு. பறவையை கண்டான் மனிதன், பறவையை பார்த்துத்தான் விமானம் கண்டுபிடித்தான், அட்டைப்பூச்சியை பார்த்து தான் ட்ரெயினை கண்டுபிடிச்சேன். ஆமாம், ரயில் பூச்சிடா அதுக்கு பேர். கைதட்டலாம், அதெல்லாம் எவனும் சொல்ல மாட்டேன், நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போத்தான் யோசிச்சேன். பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. யூடியூப் சேனல் வாழ்த்துக்கள். இந்த பாரு, உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டிருப்பவன் உலகத்திலே கற்றுக் கொடுத்த குருநாதரை, உயிர் உள்ளவரை நம்ம மறக்க கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு தொழில் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோமோ அவங்க தான் குருநாதர். அந்த குருநாதர் நமக்கு தீமை செஞ்சாலும் அவருக்கு நம்ம நல்ல செய்யணும், அப்பத்தான் நம்ம நல்லா இருப்போம். என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் கிராமத்தில் பிறந்தவர். என்னுடைய வாத்தியார் பெயர் எஸ்.எஸ். மணி தேவருடைய மாணவனும். என்னுடைய சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியில் வலதுபுறமாக 600 வருஷம் உடமரந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்தில் பிறந்தேன். எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமலன் நொச்சிகுளம் கிராமத்திலே. என்னால் முடிந்த அளவுக்கு எத்தனை பேத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமோ அத்தனை பேரை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய எம்.கே.ஆர். அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே.ஆர். பப்புன்காமி மற்றும் பல வேடங்கள் முடிக்கிறேன், நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். ஹலோ ஹலோ ஐயா, பாட்டை பாடிட்டு உள்ள போயிட்டு லேடிஸை வர சொல்றேன். ஓகே ப்ரோ, அதுக்கு தானே நீங்க எல்லாம் வந்திருக்க. இடது பக்கம் உட்காரும் போதே தெரியும், வழக்க வழக்காத வாரிட்டு போயிடும். என் ஜிங்கி அந்த பேசின ஜிங்க கவுந்துருச்சா? சோழியை முடிச்சிட்டாங்களே தம்பி, நீங்க உட்கார்ந்து இருக்கிறது ஒரு மாதிரியா தெரியுது. ஹலோ 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 ஹலோ
திருநெல்வேலி சீமையிலே பிறந்துட்ட தங்கமையா புலித்தேவன் பிறந்தாரையா எங்க புலித்தேவன் வீரராக மறைந்தாரையா திருநெல்வேலி சீமையிலே திருநெல்வேலி சீமையிலே பிறந்துட்ட தங்கமையா வீரே இருக்கிறாரையா எங்க புலித்தேவன் வீரனாக மடிந்தாரையா எங்க புலித்தேவன் வீரராக மடிந்தாரையா அஞ்சாத சிங்கமையா வெள்ளையன எதிர்த்தாரையா அஞ்சாத சிங்கமையா வெள்ளையன எதிர்த்தாரையா வீரனுக்கு வீரனையா புலித்தேவன் நம்மை விட்டு பிரிந்தாரையா திருநெல்வேலி சீமையில பிறந்துட்ட தங்கமையா வீரனுக்கு வீரனையா எங்க புலித்தேவன் நம்மை விட்டு மறிந்தாரையா தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்ணு என்றார் தேசியமும் தெய்வம் இரண்டு கண்ணு என்றார் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்ணு என்றார் இலைகளுக்கு வாழ்ந்தாரையா எங்க தேவர் மகன் நம்மை விட்டு சென்றாரையா பசும்பொன் நகரினிலே பத்தி மனம் மடக்குதையா பசும்பொன் தங்கமையா எங்க தேவரையா நம்மை விட்டு பிரிந்தாரையா திருநெல்வேலி சீமையிலே சிங்கமாக வாழ்ந்தாரையா வீரனுக்கு வீரனையா எங்க புலித்தேவன்